இளைஞர் பெருமக்களே, யூடியூப் வழியாக காண இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திராவிடர் கழகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய சொத்து தான் மதிவதனி. அவர்கள் இந்த சிறு வயதில் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வுடன், எவ்வளவு கொள்கை பற்றோடு இந்த இயக்கத்திற்கும் சமுதாயத்திற்கும் பணியாற்றி வருகிறார் என்பதை நாம் நன்கு அறிவோம். அவர்கள் தந்தையை இழந்தாலும், தாயின் பராமரிப்பிலே வளர்ந்தாலும், அவர்கள் இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்தவர்கள். எனக்கு ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் மதிவதனியை நன்றாக தெரியும். அப்பொழுதுதான் அவர் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படித்திருந்தார். ஐயா, எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது, நான் வேலைக்கு போகலாம், ஆனாலும் அந்த வேலைக்கு போய்விட்டால் சம்பளம் பெறலாம், என் குடும்பத்தை நல்லபடியாக வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய தாயாரை பார்த்துக் கொள்ளலாம், என்னுடைய தங்கையை தமக்கையை பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் இயக்கத்திற்கு பயன்பட முடியாது. எனவே அந்த வேலைக்கு நான் செல்வதை தவிர்த்து விட்டேன். வழக்கறிஞருக்கு படித்து விட்டால் அதன் மூலமாக நம் சமுதாயத்திற்கு பணியாற்ற முடியும், இயக்கத்திற்கும் பணியாற்ற முடியும் என்ற எண்ணத்திலே நான் வழக்கறிஞராக போகிறேன் என்று சொல்லி பிஎல் படித்தார்கள். எனக்கு எம்எல் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாணவராக இருக்கும் பொழுதே நீட்டுத் தேர்வுக்கு எதிராக மாணவர் இருசக்கர வாகன பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் சென்று அதற்காக பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து பல ஊர்களிலும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கு வழக்கறிஞர் தொழில் முடித்து ஒரு பேராசிரியராக பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட அதையும் தவிர்த்து விட்டு இயக்கத்திலேயே முழு நேர பணியாளராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மதிவதனியை நாம் திராவிடர் கழகத்துக்காரர்கள் ஒவ்வொருவரும் நம் வீட்டு பிள்ளையாக கருதுகின்றோம். அதே போல தமிழர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டு பிள்ளையாக கருதக்கூடிய நிலையும் ஒரு காலத்தில் உருவாகும். அந்த அளவிற்கு இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, இந்த திராவிட சமுதாயத்திற்காக தன்னை முழு நேரமாக அர்ப்பணித்துக் கொண்டு இங்கே பணியாற்றி வருகின்றார் நம்முடைய மதிவதனி அவர்கள். அந்த மதிவதனியை நாம் குழந்தைகளிலிருந்து அறிந்திருந்தாலும் இன்னைக்கு என்ன செய்யறான், அவங்கள பத்தி ரொம்ப தவறான ஒரு செய்தியெல்லாம், போலியான செய்தியெல்லாம் பரப்புறான். அவங்க அப்பா ஒரு தெலுங்கரு, அம்மா ஒரு தெலுங்கரு, அவங்க ஆந்திராக்காரங்க, கட்சிக்காக வந்து மதிவதனி பேரை மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி பொய்யான தகவலை பரப்புறான். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! உண்மையை சொல்லி அவன் இயக்கத்தை நடத்துறதுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. அவன் எவன் போட்டான்னு தெரியல, அவ்வளவு முட்டாள் பயில்வோ அது மாதிரி போடுறான். அதுபோல இன்றைக்கு வந்து நம்முடைய தாமோதரன் அனுப்பிய அந்த காணொலியை நான் பார்த்தேன். அதுல பேசக்கூடியவன் மிக தரக்குறைவாக, மிக இழிவாக, மிக கொச்சையாக பேசுகிறான். என்ன சொல்றான்னா, அந்த பேரையே கொச்சப்படுத்துறான். அறிவே இல்லாதவன் அறிவியல் வாத்தியாரு, புத்தியே இல்லாதவன் புவியியல் வாத்தியாரு, அதுபோல மதியே இல்லாதவங்க மதிவதனி அப்படின்னு சொல்லி மதிவதனிய ரொம்ப கொச்சையா பேசுறான். இதை நம்ம இந்த மாதிரி வேற மாதிரி சொல்லலாமா? ஒரு பிச்சைக்கார பயலுக்கு சீமான்னு பேர் வச்சா எப்படி இருக்கும்? அவன் உண்மையிலே பிச்சைக்காரன் தானே. அவன் தானே சொல்றான், நான் பிச்சை எடுத்தாங்க நான் வாழ்றேன், என்கிட்ட பைசாவே கிடையாது, எனக்கு பைசா வேணும்னா யாருக்காவது நான் போன் பண்ணி சொல்லுவேன், சுந்தர்சிக்கு போன் பண்ணுவேன், உடனே ஒரு 1000 ரூபா பணம் அனுப்பிச்சுவாரு, இன்னொருத்தருக்கு போன் பண்ணுவேன், 10,000 ரூபா அனுப்பிச்சுடுவாரு, இவர் 1 லட்சம் அனுப்புவாரு, நான் பிச்சை எடுத்து தான் படைச்சிக்கிட்டு இருக்கிறேங்கிறான். இப்போ பிச்சைக்கார பயலுக்கு சீமானு பெயர் வச்சிருக்கிறது எப்படி பொருத்தமா இருக்குமோ அது போல எங்க மதிவதனிக்கு நீ வந்து சொல்ற. ஆனால் மதிவதனியோட அறிவுக்கு முன்னால் நீங்களெல்லாம் கால் தூசு. இன்றைக்கு அவருடைய தொலைக்காட்சி விவாதத்தை பாருங்க. இந்த சின்ன வயசுல ஒரு எளிமையான தோற்றத்தோடு, எந்த விதமான ஒப்பனையும் இல்லாம, முகத்துக்கு பவுடர் கூட அடிச்சுக்க மாட்டாங்க, இயல்பான தோற்றத்தோடு தொலைக்காட்சி விவாதத்துல உட்கார்ந்துருக்காங்க. பெரிய பெரிய ஆள்லாம் வர்றான், பெரிய பெரிய பேராசிரியருங்கிறான், பெரிய பெரிய ஆளுங்கிறான், எல்லாம் வந்து பேசுறான். பதில் சொல்ல முடியல, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சன் டிவியில ஒரு பேராசிரியர் வர்றான், அவன் பேசுறான், இந்த நீட்டு தேர்வு வர்றதுக்கு முன்னால எத்தனை பேர் வந்து அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் வந்தாங்க தெரியுமா? அதை விட அதிகமா நீட்டு தேர்வு வந்த பிறகு வந்திருக்காங்க என்று புள்ளிவாரம் கொடுக்குறான்.
ஒரு கேள்விதான் கேட்கறாங்க, ஐயா இது எதுல இருந்து எடுத்தீங்க, அந்த புள்ளி வரதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. பதில் சொல்ல முடியல. அவன் ஒரு பேராசிரியர், 80 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, அவனால பதில் சொல்ல முடியல. இப்படி ஒவ்வொரு விவாதத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியல. மதிவதனுடைய பேச்சை அந்த வியப்போடு பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இன்னைக்கு மதிவதனி வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றான், மதியே இல்லாத மதிவதனிங்கிறான். எவ்வளவு ஒரு அயோக்கிய பேரை வச்சு இது மாதிரி இழிவுபடுத்துறது எவ்வளவு பெரிய கேவலம். இவன் பேர் மகிழ்னா, மகிழ்ச்சி இல்லாதவனுக்கு மகிழன்னு பேர், மகிழ்ச்சி இல்லாம தான் அவன் பேசுறான். மாதிரி பிச்சைக்கார பையில சீமான்னு சொல்றான்னா அது வந்து சரியா இருக்குமா? அது நம்ம சொல்லலாமா? மதிவதனி என்ன சொல்றாங்க, நீங்க உங்க பிள்ளை மருத்துவரா தான் ஆகணுமா, இன்ஜினியரா தான் ஆகணுமான்னு கேட்கிறாங்க. நம்ம வந்து மருத்துவம் படிப்போம், நம்ம இன்ஜினியர் படிப்போம். யார் வந்து மருத்துவம் பண்ணக்கூடாது, ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருக்கு, அவங்க ஆடு மாடு மேய்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் சொல்லணும்ல. ஆமா, எங்க வீட்டுல 2 பிள்ளை இருக்கு, நாங்க எங்க வீட்டு பிள்ளைய ஆடு மாடு மேய்க்க சொல்றோம், நீங்க மருத்துவர் ஆகுங்கன்னு சொல்லணும்ல. அதை விட்டுட்டு ஆமா அது மதிவதனி பேசுனா எவ்வளவு கேவலமா பேசுறான். அந்த வந்து சீமான் பேசுறான் பாருங்க. நீங்க மருத்துவர் ஆயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வர்ற பேஷண்ட்டுக்கு என்ன எழுதி கொடுக்குற, சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, இப்படி சொல்றிய, இதெல்லாம் யார் முப்பனும் மோத்தாலமா கொடுப்பாங்கன்னு கேட்கிறான். இப்போ இவனா ஒரு தலைவரா? சீமான் ஒரு தலைவருக்குரிய தகுதி உள்ளவனா? எவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசுறான். எங்க அண்ணன் எங்கேயாவது படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரான்னு கேட்கிறான் அந்த நாய். படிக்க வேண்டாமான்னு சொல்லி, படிக்க வேண்டாம்னு சொல்லணுமா? அவன் சொல்றான் பாருங்க, சீமான் பல இடத்துல சொல்லியிருக்கார். ஏற்கலப்பையை கண்டுபிடிச்ச என்ன பெரிய விஞ்ஞானியா? தூண்டில் மில்ல கண்டுபிடிச்சவனா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சவனா? படிப்பு அவசியம் இல்லை ராஜா. எப்படி சொல்றான், படிப்பு அவசியம் இல்லை ராஜா, படிப்பு வரலன்னா கவலைப்படாத, படிச்சுதான் எதையும் சாதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு பேசுறான். இப்ப சொல்லலையா சீமான்? சொல்லலையா படிப்பு அவசியம் இல்லைன்னு சொல்லலையா? படிப்பு அவசியம் இல்லைன்னு அவன் சொன்னது நமக்கு வந்து வெளிப்படையாக இன்னைக்கு வந்து பழைய காலம் மாதிரி கிடையாது. இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. படிப்பு அவசியம்னு சொல்றான் வந்து சீமான். அன்னைக்கு வந்து ஏற்கலப்பையை கண்டுபிடிச்சவன் அதுக்கு பிறகு ஏன் ஒரு டிராக்டர் கண்டுபிடிக்கல? படிப்பு அவசியம் இல்லைன்னா அது அந்த ஏற்கலப்பை தான் 2000 வருஷமா ஓட்டிட்டு இருந்தான். 2000 வருஷத்துக்கு முன்னால என்ன அந்த ஏற்கலப்பையில ஓட்டினானா அதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருந்தான். 2000 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்ச சக்கரத்தை தான் சுத்திட்டு இருந்தான். ஒரு பயிலும் சைக்கிள் கண்டுபிடிக்கல, ஒரு பயிலும் வந்து மோட்டார் வண்டி கண்டுபிடிக்கல, ஒரு பயிலும் கார் கண்டுபிடிக்கல, ஒரு பயிலும் ரயில் கண்டுபிடிக்கல. வெள்ளக்காரன் மட்டும் வரலன்னா இன்னும் அந்த சைக்கிளை தான் அந்த கட்டமாட்டு வண்டியை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த சக்கரத்தை தவிர நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? முன்னோர் அந்த சக்கரத்தை தவிர என்ன கண்டுபிடிச்சிருக்க? இந்த மண்பானை 2000 வருஷம் முன்னால செஞ்சான், அதே மாதிரிதான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கான். நவீன தொழில்நுட்பம் வந்ததா? கல்வியினால வந்ததுதான் இன்னைக்கு எவ்வளவும். அதை விட்டு கல்வி அவசியம் இல்லை ராஜான்னு சொல்லி சீமான் பேசுறான். அதுக்கு இவனெல்லாம் வக்காலத்து வாங்குறான். அனிதா இறந்தப்ப என்ன சொல்றான், அனிதா வந்து மருத்துவம் தான் படிக்கணுமா, வேற படிப்பு இல்லையா? மருத்துவம் படிக்கணும்னு அவங்க பெற்றோர் வந்து அந்த அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அட நாய, அனிதாவுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கல. அவங்க பெற்றோர், அவங்க அப்பா வந்து நீ டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்ல, அவங்க அம்மா வந்து டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்லல, அவங்க ஊர்ல யாரும் நீ டாக்டர் படின்னு சொல்லல. டாக்டர் படிக்கணுங்கிற எண்ணம் வந்தது அனிதாவுக்கு. ஏன்? அவங்க அம்மா வந்து சரியான மருத்துவ சிகிச்சை இல்லாம இறந்து போறாங்க. அவங்க ஊர்ல வந்து பல பேர் மருத்துவ வசதி இல்லாதனால இறந்து போறாங்க. அந்த பெண்ணுக்கு சிறு வயதிலேயே ஆழ்ந்த வந்து ஒரு மனசுல வந்து ஒரு பதிவு ஏற்பட்டு போச்சு. மருத்துவ வசதி இல்லாதனாலதான் நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்க, நம்ம உறவினர்கள் இத்தனை பேர் இறந்து போறாங்க, அதனால நாம் மருத்துவர் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து ஆழமாக அவங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களால டாக்டர் ஆக முடியல. அந்த நீட்டு தேர்வுனால 1176 வாங்கினாங்க. 1200க்கு 1176 வாங்கினது தகுதி குறைவுன்னு சொல்லி அந்த டாக்டர் சீட்டு தரல. மன நொந்து போய் தூக்கு மாட்டி செத்து போச்சு அந்த பொண்ணு. அதை எவ்வளவு கொச்சப்படுத்தின நீ? டாக்டர் தான் படிக்கணுமா?
ஏன் டாக்டர் நீ என்னடா சொல்றது? அதை முடிவு பண்றது யாரு? அதை படிக்க விரும்புறாங்களோ அவங்க படிக்கட்டும். இந்த நாட்டுல வந்து அது அது இன்னைக்கு ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன். மற்ற மாநிலங்கள்லாம் 1000 பேருக்கு ஒரு மருத்துவரான், தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 4 மருத்துவரான். அப்ப இங்க நோயாளி தான் அதிகமா இருக்காங்க. எவ்வளவு கேலித்தனமா இருக்கு. மருத்துவர் அதிகமா இருந்தா நோயாளி அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? இப்ப மருத்துவரே இல்ல, எப்படி அந்த கிராமத்துல செத்து போனாங்க? அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. மருத்துவர் இல்லாதனால இறந்து போயிட்டாங்க. மருத்துவர் வாங்கி 10 மருத்துவர் இருந்ததுதான் இறந்துருப்பாங்களா? இப்ப மருத்துவம் படிக்கணுங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டியது. அது நீ என்ன சொல்றது? மருத்துவம் தான் படிக்கணுமான்னு கேட்கறது நீ யாரு? அது வந்து அந்தந்த மாணவர்கள் முடிவு பண்ணணும், பெற்றோர்கள் முடிவு பண்ணணும். என் பிள்ளை இந்த மருத்துவம் படின்னு நீ சொல்லுவாங்க. நீங்கள பாத்தீங்கன்னா வந்து நீயான வந்து ஒரு விவாதம் நடந்துச்சு. அதுல வந்து ஒரு பொண்ணு பேசு, கல்வி அவசியம் இல்லை, கல்வியெல்லாம் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப கோபிநாத் கேட்கிறார், நீ என்னவா படிச்சிருக்க? நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். என்ன வேலை செய்யற? ஹெச்ஆர் வேலை பாக்குறேன். அப்போ எம்பிஏ படிச்சுட்டு ஹெச்ஆர் வேலை பாக்குற நீ, ஆனா கல்வி அவசியம் இல்லைன்னு சொல்ற, இது என்ன முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. அதே போல இன்னொருத்தர் சொல்றாரு, அதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொருத்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, உங்க வீட்டுல டாக்டர் இருக்காங்க, உங்க வீட்டுல என்ஜினியர் இருக்காங்க, உங்க வீட்டுல வந்து ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க, ஒரு வக்கீல் இருக்காங்க. நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, டான்ஸ் ஆடலாம், நடிக்க போகலாம், எது வேணாலும் பண்ணலாம். எங்க வீட்டுல டாக்டர் வேணும், இன்ஜினியர் வேணும், ஒரு வக்கீல் வேணும், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வேணும். இதெல்லாம் வந்த பிறகு அங்க எங்க பிள்ளைகளை வந்து எதுக்கு வேணாலும் நாங்க சொல்றாங்க. அது இதுதான் எங்களுக்கு. என்ன சொல்றேன்? ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவு கேவலமா? ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம்னு யார் சொன்னா? ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம்னு சொல்லல. மாடு மேய்ச்சவனே மாடு மேய்க்கணுமா? அதுதான் எங்க கேள்வி. நாங்க காலங்காலமா மாடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கும் ஆடு மேய்க்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா எங்க பிள்ளைகள் ஆடு மாடு மேய்க்க கூடாது. அப்பனா துணி விளக்குறது கேவலமா? செருப்பு தைக்கிறது கேவலமா? செருப்பு தைக்க சொல்லுவியா நீ? செருப்பு தைச்சோம்ல, செருப்பு தைக்கிறேன் கொண்டு வந்தானே குலக்கல்வி திட்டம், அதை சொல்லுவியா? அது கேவலம் கிடையாது. ஆனா கேவலமாக கருதப்பட்டது சமுதாயத்துல. விவசாயம் பாவ தொழில் எழுதி வச்சிருந்தானா இல்லையா மனு தர்மத்துல? அது நாம சொல்றதுன்னு சொல்றேன். இப்ப அந்த பையன் வந்து பேசுறான் அந்த யூடியூப்ல இன்னைக்கு. அது வந்து மனு தர்மம் தான் சொல்லுச்சு விவசாயம் பாவ தொழில்னு. இப்ப இவங்க சொல்றாங்க அப்படின்னா, நாம எல்லாம் சொல்றோம் விவசாயம் பாவ தொழில் என்று நாம் சொல்லல. பாப்பான் சொன்னான். ஆனா விவசாயம் செஞ்சவனே தான் விவசாயம் செய்யணுமா? கவுண்டமணி ஒரு படத்துல ஒரு ஜோக்கு வரும், பிள்ளைய கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்க போவார். ஒரு ஐயர் குறுக்க வருவான், எங்கடா போறாங்கிறப்ப, நான் பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறேன். நீ எல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்ந்தா இந்த தொழில யாரா பண்ணுவான், வெட்டியா வேலை யாரா பண்ணுவாங்கிறப்ப, கொஞ்ச நாளைக்கு நீ பண்ணு, அப்புறம் உன் பையன் பண்ணட்டுன்னு சொல்றாரு. அது மாதிரி வெட்டியா வேலை செஞ்சவனே வெட்டியா வேலை செய்யணுமா? மாடு மேய்ச்சவனே மாடு மேய்க்கணுமா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நாங்க மாடு மேய்ப்பது கேவலம்னு சொல்ல. மாடு மேய்த்தவன் பிள்ளை மாடு மேய்க்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல. மாடு மேய்ச்சவன் நாங்க வந்து மருத்துவர் ஆகுறோம். நீ சொல்லலாம், என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க, மருத்துவ சொல்ற சரிதான், நீங்க மருத்துவராங்க, எங்க வீட்டுல ஆளுக்கு 2 பிள்ளை இருக்கு, நாங்க வந்து மாடு மேய்க்க சொல்றோம்னு சொல்லணும். அதன் அறிவு நாணயத்தோட சொல்லாம விட்டுட்டு என்ன சொல்றாங்க, ஒப்பனா கொடுப்பான், காய்கறி எங்க ஒப்பம் கொடுப்பானா, பழத்தை பால் எங்க ஒப்பம் கொடுப்பானான்னு கேட்கறான் அந்த சீமானா. ஒரு தலைவனா? அது போல இன்னொரு காணொலி சீமான் பேசுனது, நீ படிச்சு விட்டன்ற, மாடு மேய்க்க மாட்ட, ஆனா பால் கேட்கிற, நெய் கேட்கிற, ஆந்திராவில இருந்து பால் வருது, நெய் வேணும்னு கேட்கிற. மாடு மேய்க்க மாட்டேன்னு சொல்றவன் நெய் சாப்பிடுறேன்னு கேட்கிற, நெய் வேணும்னு கேட்கறீங்களா? அது நாக்க வெட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்கறான். எவ்வளவு பெரிய கொழுப்பு! மாடு மேய்ச்சவன் தான் வந்து நெய் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? எவ்வளவு இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு? நான் கூட ஒரு பதிவு போட்டேன் நேத்திக்கு, இந்த சீமான் பேசுனதுக்கா. அந்த சீமான் தான் நேத்திக்கு தான் அந்த காணொலியை பார்த்தேன். மாடு நீ நெய் கட்டியா, நெய் கேட்கறவன் நாக்க வெட்டணுங்கிறிய. ஒரு காலத்துல என்னாச்சு, கேரளாவில் திருவாங்கூர் சமஸ்தானத்துல மாடு புலையர் ஜாதியை சேர்ந்தவர்கள் ஈழவர்கள் வளர்ப்பாங்க. அந்த மாடு வளர்ந்து சினையாகும். சினையாகி கன்று போடக்கூடிய சமயத்துல ஒரு நம்பூதிரி நாயர் வந்து அதை அழைச்சிட்டு போவார், அந்த மாட்டை ஓட்டிட்டு போவார், கன்று போட்டு விடும். கன்று போட்ட பிறகு நம்பூதிரி நாயர் அழைச்சிட்டு போவார். நாயர் அழைச்சிட்டு போய் அதை கறந்து நம்பூதிரி கொடுப்பார். அந்த நாயரும் குடிக்க முடியாது. இந்த மாடு மேய்ச்சா ஈழவனும் அந்த புலையனும் அந்த பாலை குடிக்க முடியாது.
எந்த வேலையும் செய்யாத ஒரு நம்பூதிரி பால் குடிக்கிறான். அவனை பார்த்து நீ கேட்டியா? அந்த நம்பூதிரி பாப்பான் மாடு மேய்க்கல, மாட்டுக்கு புல்லள்ளி போடல, மாட்டை குளிப்பாட்டல, புண்ணாக்கு வைக்கல, மாட்டு பாலை கூட அவன் கறக்கல, இன்னொருத்தன் கறந்து தரும், அதுதான் சாப்பிட்டுருக்கான். அவனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி நீ எங்கேயாவது கேட்டிருக்கியா? பாப்பா எங்கேயாவது பயிர் நடுறானா? பாப்பா எங்காவது பாப்பாத்தி எங்கேயாவது பயிர் நடுறாளா? களை எடுக்கிறாளா? அவளை பார்த்து நீ பச்சரிசி சாப்பிட்றிய, சீரக சம்பா சாப்பிட்றிய, பொன்னி சாப்பிட்றிய, கர்நாடக பொன்னி சாப்பிட்றிய. நீ இந்த மாதிரி நயமான அரிசி வேணும்னு சொன்னீங்கன்னா உனக்கு நாக்க வெட்டுன்னு சொல்லுவியா? எந்த பாப்பான்னு மாடு மேய்க்கல, அவன் குடங்கடமா பாலை கொண்டு போய் கல்லுக்கு கொட்டுறான்ல, கேட்டிருக்க நீ? குடங்கடமாக பாலை கருங்கல்ல கொட்டுறான். பால் குழந்தை பசிக்கு அழுகுது, அந்த குழந்தைக்கு பால் இல்ல, அதை எங்கேயாவது கேள்வி கேட்டிருக்கிய நீ? எதையும் கேள்வி கேட்கல நீ, கேட்காது. நீ எங்களை பார்த்து மாடு மேய்க்கிறது கேவலம்னு நாங்க சொல்றோம்னு சொல்ற. நாங்க மாடு மேய்ப்பது கேவலமாக சொல்லல. ஒரு காலத்துல மாடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அடிமைகளா வைத்திருந்தார்கள். விவசாயம் நிலம் வச்சிருந்தான், ஒருத்தன் 100 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சிருப்பான். அது 500 ஏக்கர் வச்சிருக்கும் போது ஒருத்தன் விற்கிறான்னு வச்சுங்க, ஒரு 100 ஏக்கர் நிலத்தை விற்கிறான்னா 100 ஏக்கர் வச்சிருக்கவன் அந்த நிலத்தை விற்பான். நிலத்தை விற்கும் போது இந்த நிலத்தோடு சேர்ந்து நிலத்தில் உள்ள மரம் செடி கொடிகள் அத்தனையும் சேர்த்து இதுல வேலை செய்யக்கூடிய 100 பறையனையும் கிரயமாக விற்கிறேன்னு சொன்னான். அந்த நிலத்துல வேலை செய்வன நிலத்தை விற்கிற மாதிரி வித்துருக்கான், நிலத்துல வேலை செஞ்சவன. அந்த மாதிரி இந்த சமுதாயம் எங்க சமுதாயம். நாங்க ஏன் மறுபடியும் அந்த வேலைக்கு செய்யணும்? பெரிய சொல்லுவாரு, நீ துணி விளக்குறவன் சலவை தொழிலாளர் மாநில போய் பேசுறாரு. அது சலவை தொழில் செய்யறத கேவலமா சொல்ல அவரு. அவர் என்ன சொல்றாரு, நீ இந்த வேலையை செய்யாத, நீ என்னதான் உனக்கு கூலி அதிகம் கிடைச்சாலும் உன்னை என்ன சொல்றான், ஏகாலின்னு சொல்றான், ஒன்னார பயிலங்கிறான், அது போல செருப்பு தைக்கிறவன் சக்கிலி பயிலேங்கிறான், முடி வெட்டவன் அம்பட்ட பயிலேங்கிறான். இந்த தொழிலை செய்யறதுனாலதான் இழிவான பெயர் உனக்கு வருது, அதனால அந்த தொழிலை செய்யாதனார். அதுதானே தவிர அந்த தொழில் செய்யறது கேவலம்னு சொல்லல பெரியார். அது போல மாடு மேய்க்கிறது நாங்க கேவலம் சொல்ல. மாடு மேய்ச்சவனே நாங்க பரம்பரையா மாடு மேய்ச்சோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழில் ஆக்கும்னு சொல்றோம்னு தான் சொல்றோம். இது பொருளாதார வளர்ச்சி திட்டமே. அது போல பேசுங்க, கேக்குது பேசுங்க. 100 ஏக்கர் நிலம் விற்கிறவன் அந்த நிலத்தோட சேர்ந்து அந்த தொழிலாளியை வித்துருக்கிறான். அப்படி வித்து காலங்காலமா இன்னைக்கு அது அரசு தொழில் ஆக்கும்னு சொல்றேன். ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழில் ஆக்கும்னு சொல்றேன். ஆக்குறதுல நீ என்ன செய்யணும்? இன்றைக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல, 69% இடஒதுக்கீடு, 10% இடபிள்யூஎஸ், அதுபடி எல்லாத்துக்கும் 10% இடபிள்யூஎஸ் கொடுப்பியா? நீ பாப்பானையும் ஆடு மாடு மேய்க்க சொல்லுவியா? எந்த பாப்பம் வருவான் உனக்கு? உன்ட்ட எல்லாரும் படிச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட நீ என்ன சொல்ற, நான் படிச்சவனுக்கு தான் அத்தனை பேருக்கும் வேலை தர்றேன், சட்டமன்ற உறுப்பினரா நான் ஆக்கியிருக்கேன், எல்லாருக்கும் வேலை தர்றேங்கிறிய. அந்த வேலை செய்யறவன் போனா அத்தனை பேரும் எல்லா ஜாதிக்காரன் வருவான். மாடு மேய்ப்பதற்கு எத்தனை பாப்பான் வருவான்? நீ சொல்றீல்ல முதல்ல வந்தவன் முதலியார், அந்த முதலியார் எத்தனை பேர் மாடு மேய்க்க வருவான்? குடிப்பெருமை பேசுறீல்ல, அந்த குடிப்பெருமை பேசக்கூடிய எத்தனை பேர் மாடு மேய்க்க வருவான்? மீண்டும் மீண்டும் நாங்க தானே வரணும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவன் தானே வரணும். எப்படி எல்லாருக்கும் வேலை தருவ? எல்லாரும் அந்த வேலையை எப்படி செய்ய முன் வருவான்? நீ அவன் சொல்றான், நீ அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, வெட்டினரி காலேஜ் இருக்கு, அங்க இருக்கிறவங்க குலத்தொழில் செய்யறாங்களா அப்படின்னு கேக்குறிய. இப்ப வெட்டினரி காலேஜ்ல வேலை செய்யறவனா மாடு மேய்க்கிறானா? அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல வேலை செய்யறவன் பயிர் நடுறானா? அவன் ஆபீசரா வர்றான். ஒரு பாப்பார போய் அங்க படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ஆபீசரா வருவான். வெட்டினரி டாக்டரா அதுக்கு டைரக்டரா வர்றான் பார்ப்பான். எவனும் மாடு மேய்க்கிறது இல்லை. அதையும் இது ஒண்ணா?
நீ குலக்கல்வி திட்டத்தை வந்து கம்பேர் பண்றேன்னு சொல்றான். நீ குலக்கல்வி திட்டத்தை நீ ஒத்துக்கல இல்ல, உங்க மாப்பசி ஒத்துக்கிட்டாரா இல்லையா? மாப்பசி குலக்கல்வி திட்டத்தை ஆதரிச்சாரு. அவனை தானே நீ வந்து தமிழ் தேசிய முன்னோடின்னு சொல்ற. அப்ப நீ அதை ஆதரிக்கிறன்னு அர்த்தம். இப்போ குலக்கல்வி திட்டத்தை நீ ஆதரிக்கலன்னா நீ என்ன செய்யணும்? இந்த விஸ்வகர்ம யோஜனா அன்னைக்கு திட்டம் வருதுல்ல, அந்த திட்டத்தை நீங்க வந்து எதுக்குறியா? எங்கேயாவது விஸ்வகர்ம யோஜனா திட்டத்தை எடுத்து சீமான் பேசுனது ஒரே ஒரு காணொலி காட்டுறான். நீ கேட்குறீங்களா? சீமான் வந்து படிக்க வேண்டாம்னு எங்கேயாவது சொன்னாரான்னு காட்ட முடியுமா ஆதாரம்னு சொல்லியில்ல? எங்கேயாவது விஸ்வகர்ம யோஜனா திட்டத்தை எதிர்த்து சீமான் பேசுன ஒரு காணொலியை காட்டு. அதுபோல நீட்டு தேர்வை எதிர்த்து என்ன செஞ்சிருக்கான் உங்க சீமான்? நீட்டு தேர்வை எதிர்த்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றங்களும் லட்சக்கணக்கான 50 லட்சம் கையெழுத்து வாங்கி மத்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்ப போகுது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போகுது. நீ அதுல கையெழுத்து போடாவது நீ தயாரா இருக்கியா? நீ கையெழுத்து போட்டிருக்கியா? உன் தம்பி எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்களா? கையெழுத்து போட சொல்லியிருக்கியா? நீட்டு தேர்வை எதிர்த்து பேச மாட்டேன், விஸ்வகர்ம யோஜனாவை எதிர்த்து பேச மாட்டேன். ஆனா நாங்க வந்து குலக்கல்வி திட்டத்தை நாங்க வந்து ஒத்துக்கல, குலத்தொழில் கிடையாதுன்னு சொல்றேன். அப்போ இன்னைக்கு வந்து நீ என்ன சொல்ற? வந்து காய்கறி வேணும், பழம் வேணும், பால் வேணும்னா கொப்பனும் கோத்தாரமா தருவான்னு கேட்கறிய. எந்த பாப்பான்ட்ட நீ இது பார்த்து கேட்டிருக்க? பார்ப்பனர்கள் எல்லாம் எப்படி எப்படி சாப்பிட்டாங்க? அது வந்து தீண்டாமையை வந்து ஆதரிச்சு பேசினால ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆளுகள்லாம் கொரோனா சமயத்துல எந்த பொருள் கொடுத்தாலும் தனி தெளிச்சு எடுக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் தொடக்கூடாதுன்னு சொல்ற. அது தீண்டாமையோட இதுக்காக தான் நான் அந்த காலத்திலேயே நாங்க தீண்டாமையை கடைபிடிச்சோம்னு சொல்லிய. அப்ப விவசாயிகள் எல்லாம் தீண்டத்தகலமா? விவசாயி கை போட்டா அது வந்து நோய் வந்துருமா? அதை எதிர்த்து என்னைக்காவது பேசிருக்கியா சீமான்? சாதியை எதிர்த்து பேசிருக்கியா? அந்த சீமானுக்கு வக்காலத்து வாங்கி பேசின அந்த ராஸ்கல் என்ன பேசுறான்? மகாபாரத காலத்துல அங்க கர்ணனுக்கு உள்ளுவை கத்து தர மாட்டேன்னா, ஏகலவனுக்கு கத்து தர மாட்டேன்றான். குருகுலத்துல எல்லாம் வந்து எல்லாருக்கும் படிப்பு சொல்லி தரல அப்படிங்கிறானே. அரசாங்கம் வந்த கூடதான் வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைச்சுன்னு சொல்லிய. அது யாரால வந்துச்சு சொல்லு முதல்ல. இதுதானே நாங்க சொல்றோம். இவ்வளவு நாள் நீ என்ன சொன்ன? பெரியார் தான் எங்களுக்கு படிக்க வச்சாரா? திருவள்ளுவர் அவர் தான் படிக்க வச்சாரா? ஔவையார் அவர் தான் படிக்க வச்சாரா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப திருவள்ளுவரும் இப்ப ஔவையாரும் படிச்ச பிறகு ஏன் மீதி பேர் படிக்கல? மீதி நம்முடைய தமிழர்கள் யாரும் படிக்கல, நம்முடைய முன்னோடிகள் யாரும் படிக்கல? அந்த மகாபாரதமும் ராமாயணமும் வந்து ஆரியர்கள் வந்து தானே அதை நம்ம படிக்க விடாம தடுத்தான். அதை எங்கேயாவது நீ பேசிருக்கியா? பெரியார் அவர்கள் அது தன் வாழ்நாள் முழுவதும் அதுக்கு எதிராக தானே பேசினாரு. அந்த மனு தர்மத்துக்கு எதிராக பேசினாரு, அந்த மகாபாரதத்துக்கு எதிராக பேசினாரு, ராமாயணத்தை கொளுத்தினாரு, ராமராஜ்யத்துக்கு எதிராக பேசினாரு. இன்னைக்கு சொல்லு, நீ ராமராஜ்யத்தை நான் எதுக்குறேன்னு சொல்லு. 2025 ராமராஜ்யத்தை கொண்டு வர போறோம்னு திட்டமிட்டு இருக்கான் RSS காரன். அதுக்கு எதிராக அவனால பேச முடியுமா? RSS காரன் என்னவெல்லாம் திட்டம் எடுக்கிறானோ அதை நீ முன்னோடும் பிள்ளையா போய் செஞ்சுட்டு இருக்கிற, அவ்வளவுதான். மண்பானை செய்யற தொழில வந்து ஊக்குவிக்கிற. மண்பானை செய்யறவனுக்கு மண்பானை செய்யற வீட்டு பிள்ளைதான் கட்டி கொடுக்கணுங்கிற. அது குலத்தொழில் இல்லையா? இதெல்லாம் பேசினானா இல்லையா சீமான்? மண்பானை செய்யறவங்களுக்கு வேற வீட்டு பிள்ளைய கட்டி கொடுத்தா அவங்க உதவியா இருக்க மாட்டாங்க அந்த மண்பானை செய்யறதுக்கு. அந்த ஜாதிக்கார பிள்ளைய கட்டி கொடுத்தா தான் வந்து மண்பானை செய்யறதுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்றேன். அது குலக்கல்வி தானே? அப்படித்தானே ஒவ்வொரு தொழிலும். அப்ப எல்லா தொழிலையும் நீ அப்படித்தானே ஊக்குவிக்கிற. பெரியார் அவர்கள் கிராம சீர்திருத்தம் பேசுறார். விவசாயத்தை அரசுடைமையாக்கணுங்கிறார். அனைத்து நிலங்களையும் அரசுடைமையாக்கணும், அரசுடைமையாக்கி அரசு வேலையாக அதை ஆக்கணுங்கிறார். பெரியார் சொல்வது சாதி ஒழிப்பு நோக்கத்துல கிராமங்களை ஒழித்து விட்டு கிராமங்களில் நகரத்தில் உள்ள அனைத்து வசதிகளும் அந்த மக்களுக்கு உருவாக்கி தரணும். நகரத்தில் இருக்கிறவனா பிராமண மாதிரி வாழ்றான், கிராமத்தில் இருக்கிறவன் சூத்திர நிலையில வாழ்றான். அவனுக்கு வந்து எந்த வசதியும் கிடையாது. அவனுக்கு பொழுதுபோக்கு வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, கல்லூரி வசதி கிடையாது. எந்த வசதியும் இல்லாம அவன் வந்து நலிப்படைந்து இருக்கிறான் கிராமத்துல இருக்கிறவன். நகரத்தானுக்கு வந்து உழைச்சி போறதுக்காக கிராமத்துல வந்து விவசாயி இருக்கான். அந்த கிராமத்தை ஒழிச்சிட்டு நகரத்தில் உள்ள அனைத்து வசதிகள், நகரத்துல மக்களை குடியேற்றிட்டு அனைத்து விவசாய நிலங்களையும் அரசுடைமையாக்கி, இது எங்கேயாவது நீ சொல்லியிருக்கியா? அனைத்து நிலங்களையும் அரசுடைமையாக்கணும் எங்கேயாவது சொல்லியிருக்கியா? அனைத்து விவசாய நிலங்களையும் அரசுடைமையாக்கி அந்த விவசாயத்துக்கு அரசு வேலையாக்கணும். மற்ற தொழிற்சாலைக்கு போற மாதிரி அங்க தோழர்கள், அங்க தொழிலாளர்கள் போகணும், வேலை செய்யணும், அதுக்குரிய ஊதியத்தை பெறணும். இன்னைக்கு அப்படி இருக்கா விவசாயம்? விவசாயம் செய்யணுங்கிற நான்லாம் விவசாயியோட மகன். இன்னைக்கு நான் விவசாயம் செய்து கொண்டுதான் இருக்கேன். எனக்கு விவசாய நிலம் இருக்கு. ஆனால் விவசாய நிலத்துல எந்த வருமானமும் இல்லை.
லாபம் இல்லை. எவ்வளவு முதலீடு போட்டாலும் அதுக்கு நஷ்டம் தான் வருது. ஏன்? அந்த பொருளை விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. விதை நெல் வாங்கும் போது அவங்க சொல்ற வேலை, உரம் வாங்கும் போது அவன் சொல்ற வேலை. அதுபோல ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து வாங்கும் போது அவன் சொல்ற விலையில வாங்குறோம். ஆனால் அந்த பொருளை உற்பத்தி செய்துவிட்டு, ஒரு தக்காளியா இருக்கட்டும், கத்திரிக்காயா இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், கேழ்வராக இருக்கட்டும், நான் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயியை அதை நிர்ணயம் செய்ய முடியலையே. வியாபாரி தானே தீர்மானிக்கிறான். ஒரு பேனா தயாரிக்கிறவன் கூட அந்த விலையை வந்து அவன் தானே நிர்ணயிக்கிறான். ஒரு சோப்பு தயாரிக்கிறான், அவன் தான் நிர்ணயிக்கிறான். ஆனா விவசாயம் செய்யறவன் அவங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு அவன் விலை நிர்ணயம் பண்ண முடியல. அதனாலதான் விவசாயம் நடிவடைந்து போச்சு. அதை பத்தி எங்கேயாவது நீ பேசிருக்கியா? சீமான் எங்கேயாவது பேசியிருக்கானா? விவசாய விளைபொருள் விலையை விவசாயி தான் நிர்ணயிக்கணும் என்கிட்ட எங்கேயாவது பேசியிருக்கானா? விவசாயத்துக்காக குரல் கொடுக்குறன்றிய, காய்கறி உற்பத்தி பண்ணணுங்கிறிய, அது எங்கேயாவது நீ வந்து பேசிருக்கியா? விவசாய அந்த விளைபொருளுடைய விலையை விவசாயி தான் நிர்ணயம் பண்ணணுங்க. இன்னைக்கு வந்து 200 ரூபாய்க்கு வெங்காயம் விற்குது. ஆனா அதே நான் வந்து ஒரு வருஷம் போட்டேன். சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு 2 ஏக்கர் வெங்காயம் போட்டேன். அந்த வெங்காயம் உற்பத்தி பண்ணி விற்க வரும்போது 13 ரூபாய்க்கு கேட்கறான். எவ்வளவு கொடுமை! 200 ரூபாய்க்கு விற்கும் போது நான் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதை வந்து விளைய வச்சு அறுத்து கொண்டு வந்து விற்பனைக்கு கொண்டு வரும்போது 13 ரூபாய்க்கு கேட்கறான். அப்போ விவசாயம் எப்படி உருப்படும்? இதுக்கு எங்கேயாவது நீ வந்து குரல் கொடுத்திருக்கியா? நிலையான விலை இருக்கணும்னு குரல் கொடுத்திருக்கியா? இதுதான் விவசாயத்துக்கு நீ கொடுக்குற முக்கியத்துவம், மரியாதையா? எங்கே நீ சொல்ற? நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் எவ்வளவு கேடு குத்தா இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலையாகும்னு சொல்ற. பட்டதாரி எல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்ற. என்ன சொல்றான்? மாடு மேய்க்க ஒருத்தனை போடுவானா, அது மாடு போற சாணி அல்றதுக்கு பின்னாலே ஒருத்தனை அனுப்புவானா. ஆடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தனை போடுவானா அரசு வேலையா? அது பின்னாலேயே வந்து ஆட்டு புளிக்க அல்றதுக்கு ஒருத்தனை அனுப்புவானா. இது எப்படி சாத்தியமா கொஞ்சமாவது? ஆட்டு புளிக்க அள்ள முடியுமா? ஆடு மேய்ச்சது நீ பார்த்திருக்கியா? எங்கேயாவது மாடு மேய்க்கிறத பார்த்திருக்கியா? மாட்டுக்கு கொட்டையில அடைச்சிருக்கும் போது அந்த மாடு போடக்கூடிய சாணி ஒரு இடத்துல குவியலா இருக்கும், அது அள்ளலாம். அது மாதிரி ஒரு பட்டியல அடைச்சிருக்கும் போது ஆட்டு புளிக்க அள்ளலாம். மேற இடத்துலயே போய் நல்லணும். மேய்ச்சல் காட்டிலே போய் வந்து ஆட்டு புளிக்க அள்ளணும், மாட்டு சாணி அள்ளணும்னு சொல்லிய இதெல்லாம் அறிவுலாம் செய்யக்கூடிய செய்யறா? என்ன உன்னுடைய திட்டம்? உனக்கு ஏதாவது தொலைதூர திட்டம் இருக்கா? நீங்க சாதியை வந்து நீங்க ஆதரிச்சு பேசுற, குடிப்பெருமை பேசுற, சாதியை ஒழிக்க முடியுமான்னு கேட்கிற. பெரியாருடைய நோக்கம் சாதி ஒழிப்பு தான். சாதி இந்த தொழிலை இந்த ஜாதிக்காரன் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஜாதிக்காரன் இந்த தொழிலை செய்யறாங்கிறதுனாலதான் அவனுக்கு இழிவா பேசுறான். இந்த செருப்பு தைக்கிறவன் ஒரே குறிப்பிட்ட ஜாதியா இருக்கிறதுனால அவன் செக்கிலிங்கிறான். யார் வேணாலும் செய்யல. மற்ற நாட்டிலையும் இருக்குல்ல செருப்பு தைக்கிற தொழில். அமெரிக்காவில் இல்லையா? ஐரோப்பாவில் இல்லையா? ஆஸ்திரேலியாவில் இல்லையா? அங்கே செக்கிலின்னு ஒருத்தனை குறிப்பிட்ட ஜாதியை ஒதுக்கி வச்சிருக்கானா? துணி வெளுக்கிறவன் ஒதுக்கி வச்சிருக்கானா? இல்லையே. நம்ம நாட்டுல தானே அந்த குறிப்பிட்ட தொழிலை பரம்பரையா செய்யணும்னு வச்சிருக்கான். பரம்பரையா செய்யறோம். எவன்டா உருப்பிட்டு இருக்கான்? 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவன் சொல்றான், எங்கள்கிட்ட 100 குடும்பம் இருந்துச்சு, அந்த 100 குடும்பமும் எங்க வயல்ல தான் வேலை செஞ்சு பொழைச்சுது, நாங்க இல்லைன்னா அவங்க பட்டி கிடந்து சாவாங்கன்றான். நான் ஒருத்தர் கேட்ட அது மாதிரி ஒரு பெரிய நிலச்சி வந்தார். என்கிட்ட சொன்னான், அந்த 50 குடும்பம் எங்களை நம்பி இருந்துச்சு, நாங்க இல்லைன்னா அவங்க எல்லாம் பட்டினியா கிடப்பாங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், அட முட்டாளே, உங்களால அவங்க பிழைக்கல, அவங்களாலதான் நீ வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து 1 ரூபா கூலிக்கு 1.5 ரூபா கூலிக்கு வேலை செஞ்சுட்டு அரை வயிறும் கால் வயிறுமா சாப்பிட்டு அவங்க பிள்ளை குட்டியோட உங்க வயல்ல வந்து வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செய்யறதுனாலதான் அவங்களோட மூட்டை கணக்குல வந்து எல்லா தானியம் உற்பத்தி ஆகுது, எல்லா விளைபொருளும் உற்பத்தி ஆகுது. இதை வித்துட்டு நீ வந்து இன்னைக்கு என்ன பண்ற? மாளிகையில வாழ்ற, கார் வச்சிருக்க, பங்களா வச்சிருக்க, ஏசி வச்சிருக்க, நீ சுகபோகமும் வாழ்ற. அவன் உழைக்கிறது நிறுத்திட்டானா உனக்கு இந்த சுகபோகம் கிடைக்குமா? அவனால நான் நல்லா வாழ்றேன்னு நீ சொல்றதை விட்டுவிட்டு என்னாலதான் அவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்றிய. அவங்க உயிரோட இருக்காங்கன்னா எதுக்கு உயிரோட இருக்காங்க? உனக்கு உழைச்சி போடுறதுக்கு. உனக்கு உழைச்சி போடணுங்கிறதுக்காக அவனை உயிரோட விட்டு வச்சிருக்க. அவன் மேல இவ்வளவு இறக்கத்தினால நீ அவனுக்கு கொடுக்கல. ஐயோ இன்னைக்கு செத்து போயிட்டானா நாளைக்கு நம்ம வயல்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காதே என்பதற்காக அவனுக்கு கூலி கொடுக்குற. அப்படிதான் நான் சொன்னேன். இப்படிதான் நடந்திருக்கு. காலங்காலமாக விவசாயம் கூலிகளா இருந்து விவசாய கூலிகளாவே இருந்துகிட்டு இருக்கான். மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான். அதை வந்து அரசாங்க வேலையாக்கும்னு சொன்னா
அது எப்படி நீ வந்து சாத்தியப்படுத்துவ? அது எல்லா ஜாதிக்காரன் பாப்பான மாடு மேய்க்க வச்சிருமோ நேரம். ஒரு பார்ப்பானை மாடு மேய்க்க வைத்து விடு. அந்த அரிய வகை ஏழை என்று சொல்லக்கூடிய 10% இடஒதுக்கீட்டை பார்ப்பானுக்கு நாங்கள் அமல்படுத்துவோம். அவனை மாடு மேய்க்க வைப்போம், அவனை விவசாயம் செய்ய வைப்போம், ஏற்படுத்தி உழவு வைப்போம். ஏற்படுத்திக்கிறது பாவம் அவன் தான் சொன்னான், மனு தர்மத்தை எழுதி வச்சிருக்கான். அவனை ஏற்படுத்தி உழவு வைப்போம், அவனை வந்து காய்கறி உற்பத்தி பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்றா. நாங்க ஒத்துக்கிறோம். அதை விட்டு நம்ம வந்து ரொம்ப அறிவாளி மாதிரி பேசிருக்க. நீ பேசக்கூடியது ஏதாவது கொஞ்சமாவது அறிவுபூர்வமா இருக்கா? எந்த வந்து பிரச்சனையே நீ வந்து தொலைநோக்கு சிந்தனையோட நீ பண்ணிருக்க? எதுவுமே தொலைநோக்கு சிந்தனை கிடையாது. உனக்கு சாதி ஒழிப்பு நோக்கம் கிடையாது, பொருளாதாரத்தை வந்து சமப்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது, ஏழை பணக்காரனை ஒழிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. ஏழை இருக்கக்கூடாது, பணக்காரன் இருக்கக்கூடாது, எல்லாம் சமமா இருக்கணும். உயர்ந்த ஜாதி இருக்கக்கூடாது, தாழ்ந்த ஜாதி இருக்கக்கூடாது, ஆண் பெண் அடிமை இருக்கக்கூடாது. பெண்களுக்கு நீ முக்கியத்துவம் தெரியா? சமத்துவம். நான் வந்து 234 தொகுதியில நான் 117 தொகுதி பெண்களுக்கு தரேன்னு சொல்லியே, பெண்களுக்கு என்ன ஒண்ணு நீ கொடுக்கக்கூடிய உரிமை? பெண்களுக்கு எல்லா இதுலயும் வந்து சம பங்கு கொடுத்துருவியா நீ? எதுவுமே உனக்கு தொலைநோக்கு திட்டம் கிடையாது. இப்படி இருந்துகிட்டு நீ பேசுறதெல்லாம் வந்து பொய், பித்தலாட்டம், கேவலம், இழிவு, இப்படியெல்லாம் செய்து கொண்டு நீ வந்து எங்க மதிவதனியை வந்து இழிவாக பேசக்கூடியது மிக மிக அயோக்கியத்தனமானது. சீமானுடைய திட்டங்கள் என்பது எவ்வளவு வந்து பிற்போக்குத்தனமானது. இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி இன்னைக்கு வந்து சிறப்பாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி 2024 வெல்லும். ஆனா நீ என்ன சொல்ற? அந்த ஆர்எஸ்எஸ் காரன் என்ன சொல்றான்னா அதை பூரா நீ சொல்லிட்டு இருக்க. ஆர்எஸ்எஸ் காரன் அவன் வெளிப்படையா சொல்றான், வர்ணாசிரமத்தை நான் வந்து பாதுகாக்கணும், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும். நீ வந்து என்ன பண்ற? ஆடு மாடு வைக்கிறது அரசு தொழிலாக்கணும்னு சொல்ற. அவ்வளவுதானே. மீன் பிடிக்கிறது வந்து அந்த மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கணும், பனை ஏறுறவங்க பனை ஏறணும். பனை ஏறதை நீ பெருமையான தொழிலே சொல்ற. பனை ஏறுவது நான் இழிவான தொழில் நாங்க சொல்லல. ஆனா பனை ஏறின்னு சொல்லி, சாணான்னு சொல்லி, நாடார்னு சொல்லி இழிவாக வைத்திருந்தது உன்னுடைய இந்து மதம். அந்த இந்து மதத்தை நீங்க உயர்வா பேசுற. இஸ்லாமியர்களை வந்து சைத்தான் பிள்ளைங்கிற, கிறிஸ்தவரை சைத்தான் பிள்ளைங்கிற. சாதி விரியை தூண்ட எந்த ஊர்ல நீ பேச போனாலும் அந்த ஊர்ல எந்த ஜாதி அதிகமா இருக்கோ அந்த சாதியை வந்து தூண்டிட்டு இருக்க. முக்குளத்தூர் அதிகமா இருக்கிற ஊர்ல போய் பெரியார கேவலமா பேசுற, முத்துராமலிங்க தேவர் உயர்வா பேசுற. 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட பாக்குற. முத்துராமலிங்க தேவருக்கும் பெரியாருக்கு சண்டை மூட்டி விட பார்த்து அந்த மக்களுடைய ஓட்டை கவரணும்னு பாக்குற. ஈரோட்ல போய் பேசி அங்க அருந்ததிகளை இழிவா பேசி அவங்க வந்தேரிகள் சொல்லி உன்னை அந்த ஊருக்குள்ளே நுழைய விடாம அடிச்சு வரட்டாங்களா இல்லையா? இது சாதி வெறியை தூண்டுறதானே நீ? சாதி வெறியை தூண்டுற, இந்த மாதிரி சாதி தொழிலை ஊக்கப்படுத்துற, பெண்களை இழிவா பேசுற, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுற, கிறிஸ்தவனுக்கு எதிராக பேசுற. உன்னுடைய திட்டம் என்ன? நீ ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா நீ என்ன சொல்ற? வந்து நெய்தல் படையை உருவாக்குவங்கிற. எப்படி உருவாக்குவ? தனி நாடு ஆகிருவியா? நீ சொல்லு, நான் தமிழ்நாட்டுல தனி நாடு ஆக்குவேன்னு சொல்லு. நான் தனி நாடாக்கி நான் தனி சாம்ராஜ்யம், இந்த நாடு ஒரு நாள் ஒரு காலத்துல என் கையில சிக்கட்டும். எப்படி சிக்கும்? பெரிய வீரன் சூராதி சூரனா மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அந்த இராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டு நீ தமிழ்நாட்டை தனியா பிரிச்சிருவியா? நெய்தல் படையை நீ கட்டிடுவியா? மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது கூட 2 பேரை அனுப்புவேன், கையெறி குண்டு வச்சிருப்பான். அவன் வந்து எதிரி வரும்போது அவன் மேல குண்டை போட்டுருவானா? நீ ஒன்னால போட முடியுமா? ஆளுநர் மாளிகையை போய் கூட்டு போட்டுருவாங்க, உன்னால முடியுமா? வெறும் கைத்தட்டல் வாங்குறதுக்காக, இந்த இளைஞர்களை தூண்டி விடுறதுக்காக இப்படி வந்து ஒரு அலங்கார பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சமுதாயத்துக்கு என்ன நீ செய்யற? என்ன வழி? அறிவுபூர்வமான வழி. நீ வந்து சொல்றிய மதி இல்லாதவங்களுக்கு மதிவதனி பேர் வச்சிருக்கான்னு சொல்லிய, பிச்சைக்கார பேருக்கு சீமான்னு பேர் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, பிச்சை எடுக்கிறதே வந்து உன்னுடைய தொழிலா வச்சுக்கிட்டு, எங்களுடைய அறிவு சகோதரி, ஆற்றல் மிக்க பேச்சாளர், இன்னைக்கு வந்து மிக இள வயதிலேயே துணை பொதுச் செயலாளர் ஆகியிருக்காங்க. அவங்க எங்களுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம். நிறைய எதிர்பார்க்கிறோம் நாங்க. தமிழர் தலைவரோடு அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்த்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எதிர்காலத்தில் அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க, இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. அவங்கள பார்த்து இழிவா பேசுறதுக்கு எவ்வளவு அயோக்கியத்தனம்! இந்த சாட்ட துரமுங்கிறவன், இந்த மகிழ்னங்கிறவன், இந்த பயிரோட அவங்கள பத்தி பேசுறதுக்கு என்னடா அருகதை இருக்கு? அவங்களுடைய அறிவுக்கு நீங்க எல்லாம் சமமாவீங்களா? இந்த சின்ன வயசுல எவ்வளவு படிச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு? 4 புத்தகம் படிச்சிட்டு இருக்காங்க. 20,000 புக்கு படிச்சேன்னு சொன்னா அண்ணாமலை. அதெல்லாம் பொய்.
ஒரு புத்தகத்தை கொடுத்து ஆய்வு பண்ணணும்னா நீ காலையில கொடுத்தா சாயந்தரம் வந்து அந்த புத்தகத்தை ஆய்வு பண்றாங்க. அந்த புத்தகத்தில் உள்ள கருத்து அத்தனையும் சொல்றாங்க. சும்மா நான் வந்து மேலோட்டமா சொல்லலை, அதுல முழுசா படிச்சுட்டு தான் பேசுறேன்னு சொல்றாங்க. அவ்வளவு விரைவாக படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அவ்வளவு பெரிய அறிவாளியை பார்த்து மதிக்கட்ட மதிவதனின்னு பேசுறான்னா எவ்வளவு பெரிய அயோக்கிய போயிடுவா. சீமான் தன்னுடைய சீடர்களை எப்படி மதிவதனி பல இடத்துல அமலப்படுத்துறாங்க. சீமானை பத்தி நான் வந்து கடல் ஆழத்துல போனோம்னா அவர் கதை சொல்றாங்க. சின்ன குழந்தைய பார்த்து ஆழத்துல போனோம்னா ஒரு ஆமையை பிடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம கேட்கும் போதே சிரிப்பு வரும். ஆழத்துல போனோம்னா ஒரு ஆமையை பிடிச்சிட்டு வந்தோன்னா அது சுட்டு தின்னா அப்புறம் சொல்லணும். குழந்தை 3 வயசு குழந்தை கேட்கும். அங்க AK-47 கிடைச்சுதா, 2 போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க போனா அந்த தலைவர் வந்து நான் சொன்னதான் கேட்டாருன்னு சொன்னா அதை 3 வயசு குழந்தை நம்பலாம், 30 வயசு தடிமாடு நம்புதுன்னு சொன்னாங்க. அப்படி நம்பக்கூடிய தடிமாடுகள் அது என்னைக்காவது சீமான பார்த்து கேள்வி கேட்டிருக்க, எப்படா நீ ஆமகரியாவது சுட்டு தந்தான்னு சொல்ற, இட்லிக்குள்ள கறியை வச்சு கொடுத்தாருன்னு சொல்ற, கறி இட்லி கொடுத்தாருன்னு சொல்ற, ஏன் நெஞ்சில தான் படுத்து தூங்குவாருன்னு சொல்ற. ஏன்னா மிகப்பெரிய வீரன் வந்து பிரபாகரன், ஒரு நாட்டினுடைய படைத்தலைவன், படையை நடத்தினவன், ஒரு நாட்டுக்கு அதிபரா இருந்தவன். அந்த ஆளு வந்து மடியில படுத்து தூங்கினாரு, நெஞ்சில படுத்து தூங்குறாரு சொல்லியே, இது எப்படா, இதுக்கு என்னடா ஆதாரம்னு யாராவது கேட்டாங்களா? நம்முடைய தோழர்கள் எவ்வளவு பேர் அவங்க இந்த விடுதலை புலிகளுக்கு உதவி செய்திருக்காங்க. நம்முடைய குளத்தூர் மணியாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், நம்முடைய தோழர்கள் எத்தனை பேர் அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சவங்க. வைகோவோட அங்க எத்தனை தடவை போயிருந்தாரு. திரும்ப கூட வந்து பல முறை அங்க போயிருக்காரு, பிரபாகரனோட சந்திச்சிருக்காரு. அவங்களாம் இவ்வளவு கதை சொல்லலையே. ஒரே ஒரு நாள் போய் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்து வச்சு இவ்வளவு கதை சொல்லியே. ஒரு சினிமாக்காரங்கிற முறையில நீ வந்து கதை வேணா எந்த கதை வேணாலும் எழுதலாம். 30 வயசு தடிமாடுக்கு அங்க நம்புவான். ஆனா எங்க பிள்ளைங்க 3 வயசு பிள்ளை கூட நம்பாது. இப்படி உன்னுடைய இளைஞர்களை வச்சு தவறான வழியில வழி நடத்திக்கிட்டு, திராவிடம் தான் எங்களை படிக்க வச்சுதா, பெரியார் தான் படிக்க வச்சாரா, எவ்வளவு ஒரு பித்தலாட்டம். பெரியார் திருக்குறள் மலம் சொன்னார்னு சொல்லிய அதுக்கு வந்து நம்முடைய தோழர்கள் சொல்றாங்க 1 கோடி ரூபாய் சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் காட்டின, இதுவரைக்கும் காட்டினியா? நீ காட்டினதெல்லாம் வந்து பித்தலாட்டம். நீ வந்து திருப்பிவாதம் பண்ணி காட்டுற இந்த சாட்டை முருகங்கிறவன். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இப்படி பித்தலாட்டம் செய்தே ஆட்சி நடத்தி அது அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிற நீங்க திராவிடர்களை பார்த்து கேள்வி கேட்கறது உங்களுக்கு அருகதை கிடையாது. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இன்னைக்கு 90 வயசுலயும் விஸ்வகர்ம யோஜனா திட்டத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ பேசுறா, ஒரே ஒரு நாள் விஸ்வகர்ம யோஜனா திட்டத்தை பத்தி பேசு. நீட்டு தேர்வை வந்து கண்டிச்சு பேசு. நீ நீட்டு தேர்வுக்கு ஆதரவு கொடுக்காத RN ரவி எடுத்து பேசு. நீ பேச முடியுமா? பேசுறது உனக்கு அருகதை இருக்கா? இப்படிப்பட்ட சீமான் நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய, நாட்டை பீடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய். இந்த நாட்டில் எந்த விதமான முன்னேற்றமும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான மாற்றமும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான புரட்சியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இளைஞர்களை தவறான திசையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவு கட்டவன் தான் சீமான். அவன் பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கா? தலைவனுக்கு அறிவு இல்லைங்கிறப்ப அவன் பின்னால இருக்கக்கூடியவனுக்கு என்ன அறிவு இருக்க போகுது? இந்த அறிவுமற்ற கூமுட்டைகள் தான் சீமானுடைய திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம் என்று சொல்லிக்கொண்டு அவன் சொல்லுவதையெல்லாம் வேத வாக்க எடுத்துக்கொண்டு மக்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க. நம்பிக்கிட்டு எதிர்காலத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அது ஒருபோதும் நடக்காது. இந்தியா தான் வெற்றி பெறும், இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து கலைஞரை விட மிக சிறப்பாக ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். பாப்பான்லாம் சொன்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்று. அதை உண்மையாக நிரூபித்து கொண்டு கலைஞரை விட மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவராக மிகப்பெரிய அறிவுபூர்வமான ஒரு காரியங்களை செய்து வடநாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து விட்டார். அந்த இந்தியா கூட்டணி நிற்காது, ஒற்றுமை இருக்காது, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் ஒண்ணு சேராது, மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் சேர மாட்டாங்க, கம்யூனிஸ்டும் சேர மாட்டாங்கன்னா கனவு கண்டுகிட்டு இருந்தீங்க. அத்தனை பேரையும் தன்னுடைய அறிவுபூர்வமான அணுகுமுறையால் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை வலுவாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பது RSS BJP நினைக்கலாம். ஆனா நீயும் அது போல நினைச்சுக்கிட்டு ஒரு பி டீமாக இருந்து கொண்டு அந்த ஓட்டுகளை பிரிச்சு நீ வந்து ஏதோ அண்ணாமலைக்கு எதிராக இருக்கு பாருங்க இருந்துகிட்டு, ஆனா பிஜேபியோட பி டீமாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய கனவு பலிக்காது, பிஜேபியினுடைய திட்டமும் இங்கே பலிக்காது.
எதிர்காலத்தில் வெல்ல போவது திராவிடம் தான். திராவிடம் ஸ்டாக் தான் வெல்லும். இன்னைக்கு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொன்றாக பேசி பேசி வடநாட்டிற்கும் அனைத்து தலைவர்களுக்கும் அதை அனுப்பி கொண்டிருக்கிறார். வடநாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவருடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாநில சுயாட்சி என்றால் என்ன என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமையும் என்ன என்பதை அவர்கள் பேசி அனுப்பி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அதை பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. இன்னைக்கு பெரியாருடைய பேச்சுக்களையும் அண்ணாவுடைய பேச்சுக்களையும் கலைஞருடைய பேச்சுக்களையும் ஆங்கிலத்திலேயும் மற்ற மொழிகளையும் மொழிபெயர்த்து அனைத்து மக்களுக்கும் வழங்க இருக்கிறார்கள். அப்படி வழங்கப்படுவது மூலமாக இது திராவிடன் சாக்கு என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு மதிப்புக்குரியது என்பதை அனைவரும் உணரக்கூடிய காலம் வரும். காலம் வருகின்ற பொழுது இந்த RS திட்டங்கள்லாம் தவிடுபொடியாகும். அந்த RS திட்டம், பிஜேபியுடைய திட்டம் தவிடுபொடியாகும், தகர்க்கப்படும். அவர் நினைக்கக்கூடிய இந்து ராஜ்யம் என்பது தகர்த்து ஒழிக்கப்படும். அந்த இந்து ராஜ்யத்தை ஒழிப்பதற்கான வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ராமராஜ்யத்தை ஒழிப்பதற்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ராமனை எதிர்த்து நீ என்னைக்காவது பேசியிருக்கியா? கிருஷ்ணனை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கியா? ஒரு நேரத்துல முருகன் பேசுற, ஒரு நேரத்துல கிருஷ்ணன் பேசுற, என்னென்ன பேசிட்டு இருக்கிற நீ? சைவன்னு பேசுற. அவ்வளவும் வந்து RSSக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வேலை. RSS வளர்ப்பதற்கான திட்டம். அவன் நேரடியா பேச முடியாது, நீ பேசிட்டு இருக்கிற. RSSக்கு பிஜேபிக்கு பி டீமாக இருந்து இந்த அதற்கு எதிரான சக்திகள் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் வளர்ந்து விடக்கூடாது, அவர்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது என்று பிஜேபி நினைப்பது நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய திட்டம் எவ்வளவு பெரிய, நீ வந்து எவ்வளவு புழுகுனாலும் நீ ஒரே நேரத்துல ஒரே மாதிரி பேசிக்கா. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளானைக்கு ஒரு பேச்சு. உன்னுடைய திட்டம் எதுவுமே வந்து நிலையானது கிடையாது. இதை மக்கள் உணர்ந்துதான் இருக்காங்க. உன்னை வந்து மக்கள் புரிந்து வைத்திருக்காங்க. உன்னை ஓட ஓட எப்படி பிஜேபியை விரட்டுவாங்களோ அது போல உன்னையும் ஓட ஓட விரட்டுவார்கள். உன்னுடைய தம்பிகள் 30 வயசு 20 வயசு தம்பிகள் வேணா நம்பலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அதை 30 வயசு தாண்டினவங்களாம் உங்களுடைய யாரும் இருக்க மாட்டாங்க, வந்துருவாங்க. அறிவு வந்துருச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. அது வந்ததுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு ராஜீவ்காந்தி போன்றவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. அது மாதிரி அனைவரும் வெளியே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீ அம்பலப்பட்டு போவாய். உன் பின்னால் நிற்கக்கூடிய அந்த சாக்கடை துரைமுருகனா இருக்கட்டும், நீ எவனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அம்பலப்பட்டு போய் விடுவார்கள். அவருடைய பித்தலாட்டம்லாம் எடுபட போவதில்லை. எங்களுடைய அறிவுபூர்வமான எங்களுடைய சொத்து, திராவிடர்களுடைய சொத்து மதிவதனிக்கு ஏதாவது ஒரு பங்கம் ஏற்பட்டால் நாங்கள் எல்லாம் கொதித்தெழுந்து போராடுவோம், உங்களை தூள் தூளாக்குவோம் என்று சொல்லி எச்சரிக்கை செய்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா.